வணக்கம். டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மாணவர்கள். கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி இதுவும் புதுசாக ஆரம்பித்த கட்சி தான். இவங்க செய்யக்கூடிய ஒரு புரட்சி மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி நடக்குது. ஆனால் இங்கே ஜனநாயகம் படத்துக்கு திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது எவ்வளோ வெக்கங்கட்ட ஆட்சியாக தெரியல, எவ்வளோ கேவலமான ஒரு அணுகுமுறையாக தெரியல. இந்த மாதிரி என்னுடைய தங்கை அனிதா நீட் எக்ஸாமில் இறந்தாங்க அப்படின்னு சொன்னார் திரு விஜய் அவர்கள். இன்றைக்கி பல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் அங்கே போராடின்னு இருக்காங்க. ஒரு வாய் திறக்க மாட்டேறீங்க. 10 பேருக்கு வாய் திறப்பீங்களோ? இப்படி இந்த கரூரில் 41 பேர் செத்த பேருக்கு வாய் திறந்தீங்களே, அந்த மாதிரி பல லட்சம் தம்பி தங்கைகள்லாம் இறந்த பேருக்கு வாய் திறப்பீங்களோ? உங்களுக்கு ஜனநாயகம் படம் தான் முதல் ரிலீஸ் ஆகும். ஏன் தள்ளி போடக்கூடாதா? அது தள்ளி போட்டு இருக்கக்கூடாதா? ஜனநாயகம் அங்கே செத்துக்கிட்டு இருக்கு டெல்லியில். ஜனநாயகமே படுகொலை செய்யப்பட்டிருக்கு. ஆமாம், நைட்டும் பகலுமா படித்து எக்ஸாம் எழுதி கொஸ்டின் மார்க் லீக் ஆயிடுச்சுன்னா இது யாருடைய தப்பு? அரசாங்கத்துடைய தப்பு. மாணவர்கள் மேலே மறுபடியும் தூக்கி இந்த சுமையை தூக்கி போடுறீங்க. இது அரசாங்கம்லாம் விலகிட்டு போனோம். நாங்கள் பண்ண அரசாங்கம் தவறு அப்படின்னு சொல்லி இதுக்கு மாணவர்கள் மேலே மறுபடியும் படித்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இந்த நியாயத்தை கேட்டு தான் அவ்வளோ தம்பி தங்கைகள்லாம் அங்கே போராடின்னு இருக்காங்க. ஆனால் இங்கே நடனா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு மனுஷன் ஜனநாயகம் திருவிழா மாதிரி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறை இல்லை? எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு சிந்தனை இல்லை? மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுப்பாங்க.